சரியா இப்போ நேரம் காலையில 6:30 மணி ஆகுதுங்க. ஒரு பழமையான கோவிலுடைய ராஜகோபுரத்தை நோக்கி நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம். நைட்டு மழை நல்லா வெளுத்து வாங்கினதுனால கோவிலுடைய ராஜகோபுரமும் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற சாலையும் ஈரப்பதத்தோட பார்க்கறதுக்கு ரம்யமாவே இருக்கு. கோவில் காலையில 7:30 மணிக்கு தான் திறப்பாங்க அப்படின்றதுனால அழகான இந்த ராஜகோபுரத்தை பல ஆங்கிள் போட்டோவும் வீடியோவும் எடுத்து முடிச்சாச்சு. கடைசியா கோவிலையும் திறந்துட்டாங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது நம்மள ஆச்சரியத்துடைய உச்சிக்கே கொண்டு போற அதிசயமான ஒரு கோவில். கர்நாடகா மாநிலத்துடைய பேலூர் அப்படின்ற ஊர்ல இருக்கிற சென்னகேசவா பெருமாள் கோயில் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். 5 அடுக்கு ராஜகோபுரமா இருந்தாலும் ஒரு பிரம்மாண்டமான நுழைவாயிலோட இந்த ராஜகோபுரத்தை அமைச்சிருக்காங்க. ராஜகோபுரத்துடைய கதவுகள் பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. எப்படியும் ஒரு 30 அடிக்கு மேலதான் இருக்கும். ரொம்பவே பலமாவும் உயரமாவும் இருக்கு இந்த கதவு. ராஜகோபுரத்தை தாண்டி நம்ம உள்ள வந்தவனையே முதல்ல பார்க்கறது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிரகாரம். இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போனோம்னா எப்படியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் போல இருக்கு. அடுத்ததா கொடிமரத்தை தாண்டி நம்ம கருவறை கிட்ட போக வேண்டியதுதான். தூரத்துல இருந்து இந்த கோவில் கருவறையை நம்ம பார்க்கறப்ப ரொம்பவே சாதாரணமா எளிமையா தாங்க இருக்கும். ஆனா நம்ம கிட்ட போய் பார்க்கறப்ப தான் தெரியும் இதெல்லாம் எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு. நமக்கு யோசிச்சே தலை சுத்தம். இந்த கோவில்ல நம்ம முதல்ல நேரா கருவறையை தான் போய் பார்க்க போறோம். அங்க இருக்கிற அழகையும் அற்புதத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற இடங்களை நம்ம சுத்தி பார்ப்போம். இப்போ நம்ம கருவறை கிட்ட வந்துட்டோங்க. உள்ள வந்தவன ஏதோ வேற்று உலகத்துக்கே நம்ம வந்த மாதிரி நமக்கு தோணும். கருவறை நுழைவாயில் கிட்ட நான் வந்தவன அப்படியே ஒரு நிமிஷம் ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிட்டான் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த இடத்த என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. 900 வருஷத்துக்கு முன்னாடிங்க இவ்வளவு சிக்கலான இவ்வளவு நுணுக்கமான சிற்பங்கள், அதுவும் கையால இதெல்லாம் நம்பவே முடியல. இது எல்லாமே கல்லுங்க. அந்த காலத்துல கையில எப்படி செஞ்சாங்க? அப்ப மிஷின் எதுவும் வச்சிருந்தாங்களா? அந்த மாதிரி ஏகப்பட்ட திங்கிங் இந்த இடத்துல நமக்கு வரும். இந்த கருவறை நுழைவாயில செதுக்கப்பட்டிருக்க சிற்ப நுணுக்கத்தை என்னால வார்த்தைகளால சொல்ல முடியலங்க. இதை நீங்க நேர்ல வந்தா மட்டுமே பார்த்து உணர முடியும். இந்த இடத்துல நான் ஒரு 20 நிமிஷமாவது நின்று இதெல்லாம் ரசிச்சிருப்பேன். இங்க பூஜை செய்யறவர் கூட நினைச்சிருப்பாரு இவன் என்ன போவானா போமாட்டானா அப்படின்னு. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைங்க, நம்ம இந்திய திருநாட்டுல மட்டும்தான் இந்த மாதிரி கலை அதிசயங்கள்லாம் சாத்தியமான ஒரு விஷயம். வேற எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி கலை பொக்கிஷங்கள் இருக்காது. நம்ம இந்திய நாட்டுடைய சொத்தே கோவில்கள் தான். கருவறைக்குள்ள சென்னகேசவ பெருமாள் ரொம்ப அற்புதமா காட்சி தராரு. ஒரு பெண் உருவத்துல, அதாவது மோகினி உருவத்துல தான் இந்த கோவில்ல பெருமாள் நமக்கு காட்சி தராரு. கருவறைக்கு நேரா நின்று வீடியோவோ போட்டோவோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அதனாலதான் சுத்தி நான் எடுத்துட்டு இருக்கேன். கருவறை நுழைவாயில் மட்டும் இல்லைங்க, இந்த கருவறைக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்துடைய சீலிங்க கூட அவங்க விட்டு வைக்கல. அவங்களுடைய கலை திறமையை இந்த இடத்துலயும் காட்டியிருக்காங்க. அடுத்ததா இந்த கருவறை மண்டபத்துக்குள்ள இருக்கிற சில தூண்களையும் நம்ம பார்த்து ரசிக்க போறோம். இந்த கோவில் மண்டபத்துக்குள்ள மிகவும் நுணுக்கமா செதுக்கப்பட்ட ஒரு தூண் இந்த தூண். இந்த தூண்ல செதுக்கப்பட்டிருக்கிற சிற்பத்தை பாருங்களேன். ஒரு கடவுள் சிற்பம், அதுக்கு பக்கத்துல மெலிசா 2 தூண், இந்த பக்கம் 2 தூண், அந்த பக்கம் 2 தூண். இந்த எல்லா சிற்பத்துக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா அழகா கேப் வர வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரியும். இது மாதிரி 1 2 இல்லை, இந்த தூண் ஃபுல்லாவே இந்த மாதிரி சிற்பங்கள் தான். இதை பாருங்களேன் எப்படி இருக்கு. இதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி செஞ்சுருப்பாங்க, எவ்வளோ நல்லா செஞ்சுருப்பாங்க, என்ன மாதிரியான டூல்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு நமக்கு பல சிந்தனைகள் வருது. இதோட இந்த தூண் அவங்க விட்டுல மேலே பார்த்தீங்கன்னா வேறு டிசைன் செஞ்சுருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு ஏதோ ராக்கெட்டில் இருக்கிற ஃபேன் மாதிரியே இருக்குது. ரவுண்டாக ஃபேன் மாதிரி செதுக்கி ஒவ்வொரு கேப்புக்கு பக்கத்துலையும் சின்ன சின்ன சிற்பத்தை செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த தூணை பாருங்கள், ஏதோ இப்போ தான் இந்த தூணை புதுசாக செஞ்ச மாதிரி அப்படியே ஷார்ப்பாக இருக்குது. 900 வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட ஒரு தூண் இது. அதுவும் இந்த டிசைனை பாருங்களேன். ஒரு கனமான கயிறை நம்ம தொட்டு பார்த்தா எப்படி இருக்குமோ அதே ஃபீலிங் இந்த தூணை தொட்டு பார்த்தா நமக்கு வரும். அந்த அளவுக்கு நுணுக்கமா செதுக்கியிருக்காங்க. கோவிலுக்குள்ள இருக்கிற 2 தூண்களை மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கோம். இதுலயே இந்த கோவில் எப்பேற்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கோவில்ல இருக்கிற எல்லா தூண்களையும் நம்மளால வீடியோ எடுத்து கவர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா முடியாது. இந்த வீடியோ பத்தாது. இந்த கோவிலை நீங்க பொறுமையா ரசிச்சு சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குறைஞ்சது 2 மணி நேரமாவது நமக்கு தேவைப்படுங்க. ஓகே, அடுத்ததா நம்ம கோவில் கருவறைக்கு வெளியே என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். கருவறைக்குள்ள இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். இந்த கோவில் கருவறைக்குள்ள நம்ம போறதுக்கு 3 நுழைவாயில்கள் இருக்கு. நம்ம ராஜகோபுரம் இருக்கிற அந்த வழியா உள்ள போய் இந்த வழியா வெளியே வந்துட்டோம். இந்த கோவிலுடைய வெளிப்பிரகாரத்தை நம்ம ஃபுல்லாவே சுத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு அற்புதமான கோவிலை யார் கட்டினாங்க, எந்த காலத்துல கட்டப்பட்டது அப்படின்றத பார்த்துருவோம். இந்த கோவில் கிபி 1117ல ஹொய்சாலா மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்டது. 1117 அப்படின்னா எப்படியும் 900 ஆண்டுகளுக்கு மேல ஆயிருச்சு இந்த கோவில் கட்டப்பட்டு. இந்த கோவிலை கட்டினது ஹொய்சாலா மன்னர்கள்ல புகழ்பெற்ற விஷ்ணுவர்தன் அப்படின்ற ஒரு மன்னர் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காரு. ஹொய்சாலா மன்னர்களுடைய தலைநகரமா இருந்ததுதான் இந்த பேலூர். இந்த சென்னகேசவா பெருமாள் கோவிலை சுத்தி பெரிய கோட்டையே இருந்தது. ஆனா இப்ப கிடையாது. அதெல்லாம் காலப்போக்கில் அழிஞ்சு இப்ப வெறும் சுவடுகள் மட்டும்தான் இருக்கு. இந்த கோவிலை கட்டின விஷ்ணுவர்தன் மன்னர் கர்நாடகால பஞ்ச நாராயண கோவில் அப்படின்னு 5 கோவில்கள் கட்டியிருக்காரு. நம்ம ஊர்ல சிவபெருமானுக்கு பஞ்சபூத தலங்கள் மாதிரி கர்நாடகால விஷ்ணுவுக்கு பஞ்ச நாராயண தலங்கள் அப்படின்னு 5 கோவில்கள் கட்டியிருக்காங்க. அதுல இந்த கோவிலும் ஒண்ணு. அடுத்ததா இந்த கோவில் கருவறையை சுத்தி என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. இங்க செதுக்கப்பட்டிருக்கிற டிசைனை பாருங்களேன். லைனா இருக்கிற இந்த டிசைன்ல எந்த ஒரு பிழையும் இல்லாம ஏதோ கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் எடுத்து ஒட்டி வச்ச மாதிரி அவ்வளவு நேர்த்தியா அவ்வளவு அழகா இந்த கருவறையை சுத்தி நிறைய சிற்பங்கள், நிறைய டிசைன்கள். நம்ம ஒரு இடத்துல பார்த்த டிசைனோ